தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சீமானை எதிர்த்து கட்சி நடத்த முடியுமா? சீமானை எதிர்த்து கட்சி நடத்த முடியுமா என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். சீமான் கடந்த 14 ஆண்டுகாலமாக நாம் தமிழர் கட்சியை ஆரம்பித்து நடத்தி வருகிறார். மிகுந்த போராட்டங்களுக்கு மத்தியில், பிரச்சனைகளுக்கு மத்தியில், ஆளுங்கட்சியின் எதிர்ப்புகளுக்கு மத்தியில், ஆளுங்கட்சியினுடைய தடாலடி அரசியலுக்கு எதிராக அவர் மிகுந்த சிரமங்களுக்கு மத்தியில் இந்த கட்சியை நடத்தி வருகிறார். தமிழினத்துக்காக, தமிழ் மொழிக்காக, தமிழ் தேசத்துக்காக, தமிழர் உரிமைக்காக, தமிழர் நலனுக்காக, தமிழ்நாட்டின் நலனுக்காக அவர் குரல் கொடுத்து வருகிறார். உலகத் தமிழர்கள் மத்தியில், உலகத் தமிழர்கள் அனைவரிடமும் அறிமுகமான ஒரு நபர். அவர் கடந்த 14 ஆண்டு காலமாக கட்சி நடத்தி கூட 14 ஆண்டுகள் கழித்துதான் அவருடைய கட்சி தேர்தலின் அங்கீகாரத்தை பெற்றது. 8% வாக்குகளை பெற்றது. கடந்த 14 ஆண்டு காலமாக கட்சி நடத்தியும் கூட கட்சியில் முழுமையாக நிர்வாகிகள் நியமிக்க முடியாத ஒரு சூழ்நிலை உள்ளது. கட்சியில் தேர்தல் வேலை செய்வதற்கு கூட ஆள் கிடைப்பது மிகுந்த சிரமமாக உள்ளது. அந்த அளவுக்கு கட்சியில் பொருளாதார தட்டுப்பாடு உள்ளது. கட்சி உறுப்பினர்கள் மத்தியிலே பிரச்சனைகள் உள்ளது. நிதி பிரச்சனைகள் உள்ளது. பல்வேறு பிரச்சனைகள், ஆளுங்கட்சி மற்றும் எதிர்க்கட்சியிலிருந்து வருகின்ற எதிர்ப்புகளை சமாளிக்க வேண்டியது உள்ளது. பல்வேறு சிக்கல்களுக்கு இடையிலே செந்தமிழன் சீமான் இந்த கட்சியை நடத்தி வருகிறார். ஆனால் சீமானை எதிர்த்து தமிழ் தேசத்துக்காக ஒரு சிலர் கட்சி ஆரம்பிக்கின்றனர். அதாவது ஒரு மாவட்ட செயலாளர், நாம் தமிழர் கட்சியில் மாவட்ட செயலாளர் இருந்தவர் இன்னைக்கு சீமானை எதிர்த்து குரல் கொடுத்து நான் தனியாக கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கட்சி ஆரம்பித்தார். நாம் தமிழர் கட்சியில் தொகுதி துணை செயலாளராக இருந்தாப்புல, தொகுதி செயலாளர் கூட கிடையாது, தொகுதியில் துணை செயலாளராக இருந்தார். அவர் இன்னைக்கு கட்சி ஆரம்பித்து அவர் விளம்பரம் கொடுத்துட்ருக்காப்புல. தலைவர்கள் சிலைக்கு மாலை போடும்போது பார்த்தீங்கன்னா அந்த தலைவர் பார்த்தீங்கன்னா அப்படி காரில் வர்றாப்புல, முன்னாடி 10 டூ வீலர், பின்னாடி ஒரு 10 டூ வீலரு அப்படி இறங்குறாப்புல. அவரை ஏற்கனவே அந்த சிலைக்கு முன்னாடி ஒரு 4-5 பேர் இருக்காங்க வரவேற்கிற மாதிரி, பொன்னாடி பொத்துறாங்க, கையெடுத்து கும்பிட்டுறாப்புல. அப்படியே போய் ஒரு 10 பேரோட போய் சிலைக்கு மாலை போட்டு வர்றாப்புல. எப்படி நாம் தமிழர் கட்சியில் சாதாரண நிர்வாகிகளாக இருந்தவங்க, அதாவது தொகுதி துணை செயலாளர், தொகுதி செயலாளர், மாவட்ட செயலாளராக இருந்தவங்க கூட இன்னைக்கு சீமானை எதிர்த்து கட்சி நடத்துகிறாங்க, கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, கட்சி நடத்துகிறாங்க. இன்னும் போகிற காலத்தில் நாம் தமிழர் கட்சியில் வட்ட செயலாளராக இருந்தவங்க கூட போய் கட்சி ஆரம்பிப்போம் போல தெரியுது. சீமானை பற்றி குறை சொல்லிட்டு யார் வேணாலும் நாங்கள் கட்சி ஆரம்பிங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. வந்தவங்க போனவங்க யார் வேண்டுமானாலும் கட்சி ஆரம்பிங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதற்கு உரிமை இருக்குது. இந்திய அரசியல் சட்டம் அனுமதிக்குது. அமெரிக்காவில் இருக்க மாதிரி 2 கட்சி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்திய அரசியல் சாசனம் சொல்லலை. இங்கிலாந்தில் இருக்கிற மாதிரி 2 கட்சி தான் இருக்கணும்னு சொல்லி இந்திய அரசியல் சாசனம் சொல்லலை. குட்டி குட்டி கட்சிகள் எத்தனை கட்சிகள் வேண்டுமானாலும் ஆரம்பிச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வட்ட செயலாளர் கூட ஆரம்பிங்க, தொகுதி செயலாளர் கூட போய் ஆரம்பிங்க, மாவட்ட செயலாளர் கூட போய் கட்சி விட்டு வெளியே போய் புது கட்சி ஆரம்பிங்க. ஆனால் உங்களால் கட்சி நடத்த முடியுமா? அதுதான் கேள்வி. புது கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்கல்ல, உங்களால் கட்சி நடத்த முடியுமா? உங்கள் கை காசை போட்டு ஒரு மாதம் 6 மாதம் நீங்கள் கட்சி நடத்துவீங்க, செலவழிப்பீங்க. 1 வருஷம் மிஞ்சி போனால் கட்சி நடத்துவீங்க. கட்சியோட அறிமுக கூட்டம் செலவு இருக்குது, கட்சியோட கொள்கை விளக்க கூட்டம் செலவு இருக்குது, கொடியேற்றுதல் செலவு இருக்குது, கட்சி நியமனம், கட்சியில் உறுப்பினர்கள் நியமிக்கணும், ஆலோசனை கூட்டம் போடணும், பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. இந்த செலவுகள்லாம் உங்களால் தாக்கு பிடிக்க முடியுமா? கண்டிப்பாக கோடிக்கணக்கான செலவாகும். ஒரு கட்சி நடத்துகிறோம்னா கண்டிப்பாக கோடிக்கணக்கான செலவாகும். அந்த செலவை உங்களால் சமாளிக்க முடியுமா? உங்கள் கை காசை போட்டு தான் செலவழிக்க போகிறீங்க. அப்படியே நீங்கள் செலவழித்தாலும், நீங்கள் தமிழ் தேசத்துக்காக வேண்டி ஆரம்பித்து ஒரு புதிய கட்சி ஆரம்பித்து செலவழித்தாலும், நீங்கள் தேர்தலில் நின்னால் எத்தனை வாக்குகள் வாங்குவீங்க? அதை யோசிச்சு பாருங்கள். உங்களுடைய மாநகராட்சி வார்டு கவுன்சிலர் எலெக்ஷனில் நீங்கள் நில்லுங்க. நாம் தமிழர் கட்சியில் இருக்கும்போது நீங்கள் எம்எல்ஏ எலெக்ஷனில் இருந்து ஒரு 18,000 ஓட்டு, 20,000 ஓட்டு வாங்கியிருப்பீங்க. எம்பி எலெக்ஷனில் ஒரு 90,000 ஓட்டு, 60,000 ஓட்டு வாங்கியிருப்பீங்க. ஆனால் நீங்கள் தனியாக கட்சி ஆரம்பித்த பிறகு ஒரு மாநகராட்சி வார்டு கவுன்சிலரில் நில்லுங்க, உங்களால் 100 ஓட்டு கூட உங்களால் வாங்க முடியாது. உங்களுடைய வார்டுலேயே யாருக்குமே தெரியாது. சீமான் சொன்னால் தெரியும், ஆனால் உங்களை சொன்னால் தெரியுமா? 100 ஓட்டு கூட நீங்கள் வாங்க மாட்டீங்க.
ஒரு எம்எல்ஏ எலெக்ஷனில் நின்றுங்க 1000 ஓட்டு கூட வாங்க மாட்டீங்க. ஒரு எம்பி எலெக்ஷனில் நின்றுங்க 3000 ஓட்டு கூட வாங்க மாட்டீங்க. ஒரு பஞ்சாயத்து போர்டு எலெக்ஷனில் நில்லுங்க 50 ஓட்டு கூட விழாது உங்களுக்கு. ஒரு ஒன்றிய கவுன்சிலர் எலெக்ஷனில் நில்லுங்க 100 ஓட்டு கூட விழாது. ஒரு மாவட்ட கவுன்சிலருக்கு நில்லுங்க 150 ஓட்டு கூட விழாது. இதுதான் உங்களோட நிலைமை. நீங்கள் சீமானை எதிர்த்து கட்சி ஆரம்பிக்கலாம், வந்தவங்க போனவங்க யார் வேணாலும் கட்சி ஆரம்பிங்க, ஆனால் கட்சி நடத்த முடியுமா? அதுதான் கேள்வி. அடுத்ததாக உங்கள் பின்னாடி எத்தனை தொண்டர்கள் வருவாங்க? கட்சி ஆரம்பிக்கும் போது வேகம் காமிப்பாங்க, சீமான் அப்போ அப்படி பண்ணிட்டாப்புல இப்படி பண்ணிட்டாப்புல, நம்ம சும்மா விடக்கூடாதுனே, நம்ம கட்சி ஆரம்பிக்கணும்னே, நம்ம யாருன்னு காமிக்கணும்னே அப்படின்னு சொல்லி சவால் விடுவாங்க, உங்களை சீண்டி விடுவாங்க, உசுப்பேத்தி விடுவாங்க. ஆனால் அவங்க கடைசி வரைக்கும் உங்களோட இருப்பாங்களா? எத்தனை நாளைக்கு உங்களோட வருவாங்க? முதல்ல ஆரம்பத்தில் 1-2 கூட்டம் வருவாங்க, பந்தா காமிப்பாங்க. அப்புறமேட்டு அண்ணே எனக்கு வேலை இருக்குண்ணே, எனக்கு அங்கே ஒரு கேதம்னே, என் பிள்ளைக்கு சோகமில் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருக்கேனே, ஆனால் எனக்கு ஒரு கிட்னியில் ப்ராப்ளம்னே, செக்கப்புக்கு போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. வரமாட்டாங்க. எத்தனை நாளைக்கு உங்கள் பின்னாடி வருவாங்க? நல்லா யோசிச்சு பாருங்கள். இதனால் பாதிக்கப்படுது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களுடைய பொருளாதாரம் பாதிக்கப்படுது, உங்களுடைய பொண்டாட்டி பிள்ளை தான் பாதிக்கப்படுது. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. சீமானை எதிர்த்து யார் வேண்டுமானாலும் கட்சி ஆரம்பிக்கலாம், ஆனால் கட்சி நடத்த முடியாது. கடைசியில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வந்த ஜோர்லேயே போய் கட்சியை கலைச்சிட்டு ஏதாவது ஒரு கட்சியில் போய் சேர்ந்துட்டு வட்டச் செயலாளர், ஒன்றிய துணை செயலாளர், தொகுதி செயலாளர் அப்படின்னு சொல்லி ஒரு கௌரவ போஸ்ட் வாங்கிட்டு ஒதுங்கி போக போகிறீங்க. அதுதான் உண்மை.